வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் டெலிஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து 26th நாளைக்கு லீவு. ஸோ கிறிஸ்மஸ்க்கான ஹாலிடே முடிஞ்சு 26th மார்க்கெட் எப்படி இருக்கலாம், அதில் என்ட்ரி டார்கெட்டும் என்னென்ன லெவல்ஸில் நம்ம என்ட்ரியும் டார்கெட்டாகவும் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும், அதில் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயமும் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நிஃப்டியில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது 23,800 அப்படின்ற லெவல் பிரேக் அவுட் ஆனது, அங்கேருந்து 23,880 to 900. ஸோ அந்த லெவல் வரைக்கும் மேலே போகலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து புட்டுக்கு பிளான் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் புட்டு பிளான் பண்ணுறது சேஃப் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு இங்கே ஒரு கிளியர் பைக்கான ஒரு ஷார்ட் டேர்ம் பை அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு 80 to 80 பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ இது வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருந்தோம். இதை டெலிகிராம் போஸ்ட் பண்ணியிருந்தோம். த சேம் டைம் டார்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போதும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு இங்கே இன்டிமேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கிருந்து சூப்பரான டவுன். அடுத்து பார்த்தீங்கன்னா 23,700 வரைக்குமே ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சூப்பர் டவுன். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒயிட் வீவா நம்ம பார்த்துருக்கும் போது மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஹை டு லோ, இந்த டார்கெட், அதுக்கப்புறம் இந்த சின்ன கரெக்ஷன், இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் அடுத்தடுத்து டார்கெட் வந்து 24,100 வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ஆனால் இந்த பிரேக் அவுட் ஆகலை, ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துடுச்சு இப்படி. ஸோ அப்போ இந்த லெவலில் அடுத்து சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 23,640, 23,680. ஸோ இந்த ரெண்டு லெவலில் ஒரு ரேஞ்ச் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் பண்ணணும். ஸோ இதில் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து 100 to 200 பாயிண்ட்ஸ் டார்கெட்டும், இந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது இங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் வியூவும் சரி, இப்பயும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது இந்த ஹை, அதாவது 23,880க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கிடைக்காத வரைக்கும் மார்க்கெட் லாங் அப்படின்ற விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம். ஸோ எப்பயுமே ரெசிஸ்டன்ட் டச் போகும்போது நம்ம செல்லிங்கான என்ட்ரி ஒன்று எடுப்போம் ஒவ்வொரு முறையும். அதுதான் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் 23,500 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணும்போது நம்ம கால் எடுக்கணுமா புட் எடுக்கணுமா அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம அங்கே மார்க்கெட்டோடைய மொமெண்டம் அண்ட் வேல்யூம் லெவலை பார்த்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடந்த விஷயங்கள் அப்படின்றது நம்ம இங்கே என்ட்ரி இங்கிருந்து நமக்கு ஒரு என்ட்ரியும், அட் த சேம் டைம் இங்கிருந்து கீழே ஒரு என்ட்ரியும் சூப்பராக கிடைச்சது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் லெவல் அப்படின்றது இங்கே 23,650, 23,880. ஸோ அந்த ரெண்டு லெவலுக்கு உள்ள ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இதில் என்ட்ரி டார்கெட் எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ட் 23,880 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நம்ம இங்கே காலுக்கான என்ட்ரி எடுப்போம். அப்படி இல்லைன்னா இந்த 23,650 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணி இங்கே பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா இல்லை செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கே செல்லிங்கும் பையிங்கும் பிளான் பண்ணலாம். கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த லெவலை டச் பண்ணும்போது, ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 23,880 இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கே ரிஜெக்ஷன் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு புட்டா காலா அப்படின்னு பிளான் பண்ணுவோம். ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வரைக்கும் இது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால இங்கே ரிஜெக்ஷன் ஆனால் புட் எடுக்கிறது சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இங்கேயே நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியும் பாருங்க இப்படி. ஸோ ஒரு ரிஜெக்ஷன் ஹை டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து செகண்ட் கேண்டிலே பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இங்கே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ரேஞ்ச் ரிஜெக்ஷன் ஆகும்போது கீழே டவுனில் சூப்பரான டார்கெட் எடுக்கலாம். அட் த சேம் டைம் இங்கே அதே போல் டவுன் சைட் சப்போர்ட் எடுக்கும்போது இங்கே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி இங்கே பிரேக் அவுட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கீழே போயிடும். பிரேக் அவுட் பண்ணாமல் ரிஜெக்ட் ஆனால் மேலே வரும். ஸோ மேலே வரும்போது நம்ம காலும், கீழே போகும்போது புட்டும் பிளான் பண்ணலாம். அதுதான் இந்த சேம் லெவல். ஸோ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ அல்லது மேலே போய் ரெசிஸ்டன்ட் எடுக்கிறோம், இந்த ரெண்டு லெவல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
இந்த இடையில மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இன் பிட்வீன்லேயே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்றப்ப நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கன்ஃபர்மேஷன் ஒன்று இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது டைம் டிகே வந்து ஈஸியாக இருக்கும். ரேஞ்சிலேயே மார்க்கெட் இப்படி ஜிக்ஸாக்காக ஏறி இறங்கி அதுக்கப்புறம் தான் கீழேயா மேலேயா அப்படிங்கிறது இங்கே முடிவு பண்ணோம். ஸோ அப்படின்றப்ப நம்ம எடுக்கிற என்ட்ரி டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போயிட்டு நமக்கான டார்கெட் சீக்கிரம் கிடைக்காது, ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு வந்து என்ட்ரி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ட்ரி அண்ட் டார்கெட் லெவலும் எந்த லெவலில் என்ட்ரி எடுக்கலாம், எந்த லெவலில் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ இந்த வியூ உங்களோட ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி பிளான் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.